இப்போ இந்த டேப்லெட் தான் எடுக்குறியா? நேற்று நைட்டு தான் எடுத்துருக்கேன். இங்கே முதல்ல ஓகே எதுவும் சொல்லலையா? சொல்லல. நல்லது. இது பக்கம் தான். இப்படி போயிருங்க, இப்படி போட்டு போங்க. அப்படி போக தேவையில்ல. சரி ஓகே வரலாம். சரி நம்ம சர்ச்சுக்கு அடுத்த ஃபேமிலி வரும். சண்டே மேலே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குமா? இருக்கும், இப்போவுமே முடியும். மேலே போமா போனா மேலே போனால் சீக்கிரம் பார்த்துருங்க. நீங்கள் போனால் எப்பவும் 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் கேட்குங்க. இப்போ போய் சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டு நான் மாத்திரை ஃபீவருக்கும் இதுக்கும் இல்லை. நாளைக்கு போட்டு பார்க்கணும். நாளைக்கு இல்லை இன்றைக்கி போட்டு பார்க்கணும். நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது எப்படி இருக்குது பார்த்து ஹாஸ்பிட்டல் போய் வேண்டியதான். எனக்கு நேற்று ஒரு மாதிரி இருந்தது. டக்குன்னு நான் டேப்லெட் போட்டோன்னு சரியாயிடுச்சு. சில பேருக்கு வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்ச சில பேருக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. எங்கள் இது வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைண்ணா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கிளினிக்கில் மினிமம் 30 பேஷண்ட் ஆகுனா பர் டே. அது 25 பேஷண்ட்டுக்கு வந்து சோர் த்ரோட்டு, காஃபு, கோல்டு, ஜுக்காம், புக்கை, கசி, புக்கை, கசி, கசினா அதான் ஜுக்காம்னாக்கா ரன்னிங் நோஸ். இங்கே வரேங்க டீல் பண்ணி இப்படி பத்துட்டேன் வார்த்தையெல்லாம். என்னெல்லாம் ஜுக்காம் என்ன இன்னைக்கு வந்தா பிரதர்? ஓ பிரதர், ஜுக்காம் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். எனக்கு அதுக்கு மீனிங் கூட தெரியாது. ஜலதோஷம், ஜுக்காம், ஜுக்காம், புக்கை, காசி, காசி, இருமல், தர்த்து 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 வலி. அப்படியே தர்த்துன்னும் போது நான் வந்து பாடி பெயினான்னு கேட்பேன். அவங்களுக்கு பாடின்றது புரிஞ்சிடும், பெயின்ன்றது புரியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் எனக்கும் பேஷண்ட்டுக்கும். நான் என்ன சொல்ல, எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா இன்சூரன்ஸ் பேஷண்ட்டுக்கும் வெயிட்டு ஹைட்டு செக் பண்ணோம். அது ஹிந்தியில் எனக்கு தெரியும், இன்னும் கூட தெரியாது. அவனை நிற்க வைக்கிறதுக்குள்ள நான் பாடுபட்டுருந்தோம். நான் சேரில் உக்காந்து அங்கே நில்லுடானாக்கா அவன் வந்து ஆப்போசிட் ரூமுக்கு ஓடிடுவான். டேய் இதாவு ஜிதாவு. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஹிந்தியை வச்சுட்டு. அப்படி நம்ம ஊரில் வளர்த்துட்டாங்கன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. இங்கே வந்த ஜீரோ நாலேஜ். நான் ஹிந்தி ஒன்று கூட தெரியாது எனக்கு. ஒன்றும் தெரியாதவங்கள பேசுறாங்களே அதுதான். என் கூட இருக்கிறவங்க ஹிந்தி லேர்ன் பண்ணி நம்ம இங்கிலீஷ் வந்து அப்படியே லைட்டாக பேசி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறது. இந்தியை எதிர்த்தனால தான் ஆட்கள் இவ்வளோ கூட இல்லை. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்தது நம்ம மக்களுக்கு அங்கே வசிக்கிறதுக்கு முடியலை. இப்போ நீங்கள் பாருங்க, கோயம்புத்தூர், சென்னை எல்லாம் போய் பாருங்க. சென்னையில எல்லா ஹோட்டல்லையும் எல்லா இடத்துல எல்லா ஊர்லயும் அன்னைக்கு இது எதிர்த்தாங்கன்னு சொல்லி இதுக்கு காரணத்துக்கு பாருங்க, சிக்னல் தாண்டி பார்க்கிங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒன்றும் தேர போடுறது ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்துமே சென்னையில் இந்த பேரிஸ்ல இருந்து உள்ள இருக்கிற எல்லா கடையும் அவங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஓட்டுக்கும் அந்த இதை தான் ஒரு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணமே இதுதான். சிக்னல் ஐடிசிபி சிக்னல் நினைக்கிறோம். என்ன பண்ண இனி எதிர்த்தாலும் அது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கூட வந்து குடியுரிமை தந்துடணும் அப்படின்னு ஏதோ டிஎம்கே ஏதோ யாரும் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி. இனி எல்லாம் அப்படியெல்லாம் கொண்டு வருவான். இனி அடுத்த எலெக்ஷன்ல வந்தாக்கிருச்சுன்னா அவ்வளோதான். அவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி இது மோடி வந்து எஸ்பெஷலி இந்த பீகார், குஜராத் இங்க இந்தி பீப்புள் வந்து ஸ்டாலின் அரசு ரொம்ப கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டான். நியூஸே போவதில்லை நான். நான் இது பார்ப்பேன். நான் இந்த கிறிஸ்டியன் பிராட் நியூஸ்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து ஃபுல்லாக  வந்து  டெஸ்ட் மணி வந்து பற்றி வந்து பேசுவாங்க. இங்கிலீஷ் ஃபுல்லாக கான்வர்சேஷனு. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து 2 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 ஹ
அது ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன் நான். பார்த்து சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். என் தலைவன் வந்து இப்போ தான் மேலே இருப்பாரு, ஆனால் கீழே கேப் வந்துச்சு போங்கண்ணா. ஐயோ எங்கே அப்படிங்க. கால் பண்ணீங்களா? நேரமாக பண்ணியாச்சு. மறுபடியும் சொல்லிட்டேன்.